திரு, என்னப்பா வக்கீல் இப்படி சொல்லிட்டு போறாரு? நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயிடாதுல்ல? எதுக்குப்பா நடக்காதெல்லாம் பேசிக்கிட்டு? என்ன மீறி யாரும் இந்த வீட்டு மேல கை வைக்க முடியாது. ஐயோ கடவுளே, ஒரே நாள் என் குடும்பத்தோட தலையெழுத்தை இப்படி மாத்திட்டியே. நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? இப்ப என் குடும்பமே நடுத்தருவுல நிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. எல்லாம் இவ்வளவுதான். அப்பவே செல்வி படிச்சு அந்த வீட்டை வாங்க வேண்டான்னு சொன்னா. யாருமே அவளோட பேச்ச கேட்காம போயிட்டாங்க. இன்னைக்கு உன் பேராசைனால இப்ப குடியிருக்கிற வீட்டையே குடிமுழுகி போகிற நிலைமைக்கு வச்சிட்டியே. பாவி பாவி. குடும்பத்துக்கு மருமகளா வர்றவ சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அதிகமாக்கணும். ஆனா நம்ம குடும்பத்துல மட்டும் செல்வி இந்த வீட்டுக்காக எவ்வளவு நல்லது பண்ணாலும் கீர்த்தியால அது எல்லாம் வீணா போகுது. இனி யாரை குறை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. ஏமா, வீட்ல எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு ஒண்ணு மட்டும் நான் சப்போர்ட் பண்ண பாத்தியா? இது தேவைதான். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இப்படி ஒண்ணு நம்பின எல்லாரையும் நடுத்தருவுல நிக்க வச்சிட்டியே. இன்னும் உன்னால நாங்க என்னென்ன பாடுபட போறோம் தெரியலையே. நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சித்தர் சொன்னார்னு வந்து சொன்னப்போ இவங்க வீடு வாங்குறத பார்த்து செல்விக்கு போறாமன்னு அவங்கள அவமானப்படுத்தி இந்த மொத்த குடும்பத்தோட மானத்தையும் காத்துல பறக்க விட்டது நீயும் தாக்கா. ஈசி பாக்குறதுக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தோம். அதுக்குள்ள மொத்தத்தை நடத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இதோ நிக்கிறாங்களே அண்ணியாரு இவங்க முடிச்சு விட்டாங்க. தயவு செஞ்சு யாரும் என் பொண்ணை குறை சொல்லாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் அந்த வீட்டை வாங்க பார்த்தா எங்க தலைவிதி இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு மட்டுமா இந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டா? ஏன் மாப்பிள்ளையும் தானே ஆசைப்பட்டாரு. அத்தை, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. கோயில் மாதிரி இருந்த வீட்டை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்ததும் இல்லாம தப்பு பண்ணிட்டோமேனு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பேச்சு வர பேசுறீங்களா? நீங்களா ஒரு பெரிய மனுஷியா? மாமா வேண்டாம். எல்லாமே யோசிச்சு பாக்குறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதை பத்தி பேசி இன்னும் என்ன நடக்க போகுது? ஒவ்வொரு தடவையும் நம்ம கண்ணு முன்னாடியே தான் தடங்கள் வந்துச்சு. நம்மள எச்சரிச்சும் நாம தான் அத பத்தி யோசிக்காமலே ஏமாந்துட்டோம். இது நம்ம எல்லாருடைய தப்பு தான். கீர்த்தி மட்டும் திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை திட்டுறதுனால இழந்த பணம் திரும்ப கிடைச்சிருவா போகுது? இல்ல செல்வி, ஒவ்வொரு தடவையும் இவளை நம்பி நம்பி எனக்கு செருப்படி கிடைச்சதுதான் மிச்சம். அப்பெல்லாம் நான் மட்டும் பாதிக்கப்பட்டதுனால எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு இவளால ஒட்டுமொத்த குடும்பமும் பிளாட்ஃபார்ம்ல நிக்க போகுது. தப்பு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவளை கல்யாணம் பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இவளை ஏன்டா பார்த்தோன்னு இருக்கு.